வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இல்லனா தைராய்டு இருக்கு. இப்போ போய் நான் புதுசா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியுமா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நம்ம அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல கிளைம் பண்றப்போ ஏதாவது காரணம் சொல்லி ஏமாத்திடுவாங்களா? இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? கவலையே விடுங்க. உங்களுக்கான தெளிவான விளக்கம் தான் இது. மருத்துவ காப்பீட்ல இந்த முன்பே உள்ள நோய்கள், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்றத பத்தின உண்மைகளை தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த விளக்கத்தோட முக்கிய நோக்கமே உங்கள ஒரு குழப்பமான நிலைமையிலிருந்து முழுமையான தெளிவோடு இன்சூரன்ஸ் வாங்குற ஒருத்தரா மாத்துறதுதான். இந்த பிஇடி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு இனி நாம பயப்படவே தேவையில்லை. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதலாவது, மருத்துவ காப்பீட்டு புதர். 2வது, முன்பே உள்ள நோய்களை புரிந்து கொள்ளுதல். 3வது, உடல் நலத்தை மறைப்பதால் ஏற்படும் இழப்புகள். 4வது, நவீன காப்பீட்டுத் திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். அப்புறம் கடைசியா, கிளைம்கள் மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல். சரி, ஆரம்பிக்கலாமா? பகுதி 1, பிஇடியை புரிதல், முன்பே உள்ள நோய்கள். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த பிஇடினா உண்மையிலேயே என்ன அப்படிங்கறத பத்தி தான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஐஆர்டிஏ கொண்டு வந்திருக்கிற அந்த 48 மந்த் விதி. நம்மள பலரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வாழ்க்கையில எப்பவோ வந்த ஒரு காய்ச்சல் கூட முன்பே உள்ள நோய், அதாவது பிஇடி கணக்குல வந்துடுமோ அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒரு பாலிசிய வாங்குறதுக்கு முந்தைய 48 மாசத்துக்குள், அதாவது சரியா 4 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நோய் கண்டறியப்பட்டிருந்தாலோ இல்ல அதுக்காக நீங்க சிகிச்சை எடுத்திருந்தாலோ மட்டுமே அது முன்பே உள்ள நோயின்னு எடுத்துக்கப்படும். இது உண்மையிலே ஒரு நிம்மதியான தகவல்னு தான் சொல்லணும். எனக்கு சுகர் இருக்கு, எனக்கெல்லாம் கண்டிப்பா இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு பல பேரு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற டேட்டாவை பாருங்க. தைராய்டு, சர்க்கரை நோய், ஆஸ்துமா மாதிரி ரொம்பவும் சாதாரணமா வரக்கூடிய நாள்பட்ட நோய்கள் நீங்க காப்பீடு வாங்குறதுக்கு ஒரு தடையே கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உங்களுக்கு பாலிசி கொடுக்க தயாரா தான் இருக்காங்க, ஆனா சில குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு. அந்த விதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு பாலிசி வாங்கின உடனே அது எப்போ முழுமையா செயல்பட தொடங்கும்? புதிய 2026 வழிகாட்டுதல்களின்படி பாத்தீங்கன்னா, முதல் 30 நாட்கள் சாதாரண நோய்களுக்கான காத்திருப்பு காலம். விபத்துகளுக்கு மட்டும்தான் முதல் நாள்ல இருந்தே கவர் ஆகும். அடுத்து கண்புரை அல்லது குடலிறக்கம் மாதிரி குறிப்பிட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். கடைசியா நீங்க பாலிசி வாங்கும்போதே வெளிப்படையா சொன்ன சர்க்கரை நோய் மாதிரி பிஇடிகளுக்கு அதிகபட்சமா 3 வருஷம் காத்திருப்பு காலம் இருக்கும். அது முடிஞ்சதும் உங்களுக்கு 100% முழுமையான கவரேஜ் கிடைச்சிடும். அடுத்து பகுதி 2, நோயை மறைப்பதால் இழப்பு, உண்மையை மறைக்காதீர். இத அப்ளிகேஷன் போடும்போது நாம செய்யற ஒரு பெரிய தப்ப பத்தினது. நாம ஏன் உண்மையை மறைக்கக்கூடாது? இதுல இருக்கிற பெரிய நிதி ஆபத்துகளை பத்தி பாப்போம். நீங்க உங்க பழைய நோய்களை வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா, கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரீமியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பணம் தேவைப்படுற சரியான நேரத்துல உங்க கிளைம் எந்த சிக்கலும் இல்லாம பாஸ் ஆகிடும். ஆனா பிரீமியம குறைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நோயை மறைச்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகும்போது உண்மை தெரிய வந்தா உங்க மொத்த கிளைமும் ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் உங்க பாக்கெட்ல இருந்து தான் மொத்த பில்லையும் கட்ட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க. இத புரிஞ்சுக்க சந்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு வாடிக்கையாளரோட நிஜ அனுபவத்தையே எடுத்துக்கலாம். அவர் ஒரு பிளான் வாங்கி வெறும் 6 மாசம்தான் ஆகிருந்துச்சு. பித்தப்பையில கல் வந்ததுக்காக மருத்துவமனைக்கு போனப்போ வெயிட்டிங் பீரியட் இன்னும் முடியலன்னு சொல்லி கம்பெனி அவருக்கு பணம் தர மறுத்துட்டாங்க. பாலிசியோட விதிகளை, குறிப்பா அந்த காத்திருப்பு காலத்தை சரியா புரிஞ்சுக்காததால வந்த விரக்தி இது. அதனாலதான் பாலிசியோட ஒவ்வொரு வரியையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அடுத்து பகுதி 3க்கு போலாம். நவீன திட்டங்களின் சிறப்பு, புதிய காப்பீட்டு சலுகைகள். இப்ப வர்ற புது பிளான்கள்ல எவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க, 7 மடங்கு. இது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான விஷயம். உதாரணமா கேர் சுப்ரீம் மாதிரியான நவீன திட்டங்கள் கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இது. நீங்க கிளைம் செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, உங்க காப்பீட்டு தொகைய 5 வருஷத்துல 7 மடங்கு வரைக்கும் அதிகமாக்க இந்த திட்டம் அனுமதிக்குது. அதாவது நீங்க வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா அது 70 லட்சம் ரூபாய் கவரேஜ் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு சூப்பரான பாதுகாப்பு கொடுக்குது. எவ்வளோ பெரிய ரிலீஃப் இது! இது மட்டுமா, இன்னும் சில அட்டகாசமான சிறப்பம்சங்களும் இருக்கு. ஒரு வருஷத்துல நீங்க பல முறை மருத்துவமனையில அட்மிட் ஆனாலும் காப்பீட்டு தொகை தீர்ந்து போகாம இருக்க அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் வசதி இருக்கு. நீங்க எந்த ஊருக்கு போய் வைத்தியம் பார்த்தாலும் சரி, அதுக்காக உங்க கை காசை போட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டெட் ஆன்லைன் கன்சல்டேஷன், அப்புறம் நீங்க ஃபிட்னஸா இருந்தீங்கன்னா பாலிசி ரினியூவல் பண்ணும்போது 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட். இப்படி நம்ம ஆரோக்கியத்தையும் காத்து பணத்தையும் மிச்சப்படுத்துற நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 4,
கிளைம் மற்றும் வழிகாட்டுதல், நிபுணரின் உதவி எல்லாமே ஓகே. ஆனா அந்த கிளைம் பண்ற ப்ராசஸ் கஷ்டமாச்சே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? பணமில்லா சிகிச்சை, அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வாங்குறது கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தோணலாம். ஆனா அத ரொம்ப சிம்பிளா இந்த 4 படிகள்ல முடிச்சிடலாம். நீங்க பிளான் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடியும், இதுவே ஒரு எமர்ஜென்சினா 24 மணி நேரத்துக்குள்ளேயும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லிடணும். நேரா மருத்துவமனையில இருக்கிற டிபிஏ ஹெல்ப் டெஸ்க்கு போய் முன் அனுமதி படிவத்தை ஃபில் பண்ணி கொடுங்க. பெர்மிஷன் கிடைச்சதும் நிம்மதியா ட்ரீட்மெண்ட் எடுங்க. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரக்டா ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டிடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இது நிஜமாவே இவ்ளோ ஈஸியா நடக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்க அகில் ஜீவி அப்படிங்கிற ஒரு கஸ்டமரோட அனுபவத்தை பாருங்க. அவர் மெடிக்கலாவும் சரி, நிதி ரீதியாவும் சரி, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முழுமையான கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா இந்த சிஸ்டம் நமக்காக சூப்பரா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறதும் கிளைம் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் சரியா கொடுக்கறதும் எல்லாருக்கும் அவ்வளோ சுலபம் இல்ல. அங்கதான் ஒரு காப்பீட்டு நிபுணரோட தேவை நமக்கு வருது. உதாரணமா, ஒரு 27 வருஷத்துக்கும் மேல அனுபவம் இருக்கிற வேணுகோபால் மாதிரியான ஒரு அட்வைசரை நாம் அணுகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள்ல இருந்து உங்களுக்கு ஏத்த சரியான பிளானை சூஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாம, அந்த ரொம்ப முக்கியமான கிளைம் செட்டில்மெண்ட் நேரத்துல உங்களுக்காக முன்னாடி நின்னு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. பாலிசி லேப்ஸ் ஆகாம கரெக்டான நேரத்துல ரினியூவல் பண்ணவும் அவங்க நமக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஒரு நல்ல அட்வைசரோட உதவியோட சரியான இன்சூரன்ஸ் எடுக்கிறதோட அல்டிமேட் நோக்கமே இதுதாங்க, மன அமைதி. சென்னையை சேர்ந்த பிரியா சொல்றத பாருங்க. குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாப்பா இருக்குங்கிற நிம்மதி, இதத்தானே நாம எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். மெடிக்கல் பில்ஸ பத்தின எந்த பயமும் இல்லாம வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா வாழ ஒரு நல்ல காப்பீடு கண்டிப்பா வழிவகுக்குது. இப்போ இவ்ளோ தகவல்களையும் பார்த்த பிறகு உங்களுக்கான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த முன்பே இருக்கும் நோய்களை பத்தின பயத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு சரியான பிளானை தேர்ந்தெடுத்து உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை இன்னிக்கே பாதுகாக்க நீங்க தயாரா? எதிர்பாராத நேரத்துல மருத்துவ செலவுகள் வரலாம், ஆனா அதுக்கான தயார் நிலை நம்ம கையில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க, சரியான முடிவு எடுங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி.